இருக்கின்ற இந்த காசி மடத்தை எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அளித்த சில ஸ்ரீ காசிவாசி எஜமான் சுவாமிகளுக்கும் காருபாறு கரங்கசுவை தம்பரான் அவர்களுக்கும் காசி மடத்தின் ராமேஸ்வரம் கிளையின் மேலாளர்கள் இருவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக கண்பொழி நெற்றியின கண்பொழி நெற்றியின திகழ் கையினொத்தில் மழுவ கண்பொழி நெற்றியின திகழ் கையினொத்தில் மழுவ
நெஞ்சமே நன்னெறியாரும் வந்தே நாடிவார் நெஞ்சமே நன்னெறியாரும் வந்தே ஓடி மாதவங்கள் கும்பினா தம்மை எல்லாம் வீடமே சக்கரத்தம் எரிந்து தேடி மால் செய்த கோயில் தேடி மால் செய்த கோயில் நாடி வாழ்ந்தமே நன்னெறியாகுமன்றே போகப்பட்டிருப்பீங்க. ஜோதிர்லிங்கத்துல முக்கியமான ஒரு தலம் சாமி ஜோதிர்லிங்கம் எங்க இருக்கு? இந்தியா ஃபுல்லா 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் திரு ராமேஸ்வரம். அங்க ஜோதிர்லிங்கம்னு தனியா ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்குது சின்னதா. கேட்பாருன்ட்டு இருக்கும், அவசியம் பாருங்க. கோயில்ல சுவாமிக்கு எழுத்தாப்புல வெள்ளை கடல்ல லிங்கம் இருக்கும். இன்னொரு சிறப்பு எங்க சக்தி என்ன அப்ப சொல்லுவாங்க, அந்த சிறப்பை மட்டும் உப்பு லிங்கம். உப்பு கரையக்கூடியது. எத்தனை ஆயிரம் குடம் நீர் ஊற்றினாலும் கரையாத உப்புலிங்கத்தை அப்படி பிடிச்சி வச்சார். இன்னைக்கும் கரையாது. ஆனா சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு காட்ட மாட்டோம் அதை. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்குது. பேஷ்கார் சன்னதியில மாலை வாங்கி சாமிகிட்ட இருந்து மாலை கொடுத்தாரு பாடினாரு. 4 மணிக்கு உள்ள நுழைஞ்சாங்க. 3:50க்கு ஒரு குருக்கள், ஒரு ஓதுவார், பேஷ்கார் 3 பேரும் படிக்கலிங்க அபிஷேகத்தில் ஆரம்பிச்சு 11 மணிக்கு அவங்கள ரிலீவாகும். இந்த 11 மணி வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி உள்ள போக முடியாது. ஒரு அவசரத்துக்கு எங்கேயும் ஒதுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு எங்க பணிச்சுமை. வெள்ளி சனி ஞாயிறுல உப்புலிங்கத்தை பார்க்க முடியாது. மற்ற நாளில் பார்க்கலாம். அடுத்த முறை வரும்போது ஞாபகம் வச்சுட்டு பாருங்க, அந்த உப்புலிங்கம் எப்படி தோன்றியது, அதனுடைய சிறப்பு என்னங்கிறத எனக்கு சரியா தெரியாதுன்றதெல்லாம் அந்த கை காட்டி மாத்தி விட்டேன். உப்புலிங்கம் வரைக்கும் சொல்லிடுங்க. வஜ்ரலிங்கம்னு பேர் அதுக்கு. நம்ம சுவாமியினுடைய பிரகாரம் ஆதிசங்கரர் நம்ம இங்க ஆலயத்திற்கு வராரு. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னாக்க இங்க உள்ளே இருக்கக்கூடிய லிங்கம் வந்து மணல் லிங்கம். ராமேஸ்வரத்துலையும் காஞ்சிபுரத்துலையும் போனீங்கன்னா மணல் லிங்கம். அம்பாள் கையினால பிடிச்ச, சீதை பிராட்டியினுடைய திருக்கரங்களால பிடிச்ச மணல் லிங்கம். அப்போ வேடிக்கையா ஒரு விஷயத்த கேட்குறாங்க, மணல் லிங்கம் தானே இவ்வளோ நாள் வரீங்க, இப்போ நம்ம 40 பேர் காசிக்கு போயிட்டு வர மாதிரி லட்சக்கணக்கான அன்பர்கள் காசிக்கு போயிட்டு வராங்க, அந்த லிங்கத்தில் காசி தீர்த்தத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்போ அந்த மணல் லிங்கம் கரையாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உள்ள கல்லை வச்சுக்கிட்டே வெளியில் மணல்னு சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அந்த மணல் லிங்கம் யாரால செய்யப்பட்டது? சீதை பிராட்டியினுடைய திருக்கரங்களால பிடிச்சி வச்ச மணல் லிங்கம். அப்போ வேடிக்கையாக அங்கே ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, மிக உயர்ந்த ஒரு பதிகம் லலிதா சகசரநாமம்னு பேர். பெரும்பாலான அன்பர்கள்லாம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். லலிதா சகசரநாமம் ஒரு சக்தி வாய்ந்த பதிகம். அந்த லலிதா சகசரநாமத்தை படிச்சுக்கிட்டே சங்கரர் என்ன பண்ணாரு, ஒரு கொஞ்சோண்டு உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். மணலை விட உப்பு என்ன செய்யும், சீக்கிரம் கரைஞ்சிடும். போயிட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 கிலோ உப்பு வாங்கிட்டு வாப்போ அப்படின்றதும் அந்த உப்பு எடுத்துட்டு வந்து, அதாவது மனைவிகள்லாம் மணலாகவும் கணவர்கள் எல்லாம் உப்பாகவும் இருக்கிறோங்கிறத சொல்ல வரீங்க. சில சமையல்ல வந்து உப்பு, சில சமையல் உப்பு வரமாட்டேங்குது, என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மனைவி உப்பு, மனைவி கரையிலையோ எப்படி இருந்தாலும் சாப்பிட. அப்ப இந்த லலிதா சகசரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு உப்பை கரைச்சி உப்புனால ஒரு லிங்கத்தை பண்றாங்க. உப்புனால அந்த லிங்கத்தை தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த வஜ்ரலிங்கத்தின் மேல தீர்த்த விட சொல்றாங்க. அவரும் தீர்த்தம் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த உப்பு கரையல. உப்பு லிங்கம், வஜ்ரலிங்கம் கரையல. இன்னைக்கும் அந்த லிங்கம் அங்க இருக்கு. ஆமா, சாதாரணமா ஒரு மானுட பிறவி நான் ஒரு லலிதா சகசரநாமத்தை சொல்லி அந்த லிங்கத்தை பிடிச்ச லிங்கமே கரைய மாட்டேங்குது. அப்ப ராமேஸ்வரத்துல உள்ள இருக்கக்கூடிய சீதா பிராட்டி எப்பேற்பட்ட அம்பிகை, அவங்களுடைய திருக்கரங்களால பிடிச்ச அந்த மணல் லிங்கம் கரையுமா? எப்படி கரையும்? கரையாது. அதுதான் அந்த அம்பிகையினுடைய ஆற்றல் சக்தி நிறைந்த இடம் நம்மளுடைய காஞ்சிபுரமும் ராமேஸ்வரம். மண் தலம்னா நம்ம சுவாமிக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம் அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல அம்பாள் வழிபட்ட இடம்
அம்பாளுடைய திருக்கரம் பட்ட லிங்கம் ரெண்டுமே. அப்படி உன்னதமான ராமேஸ்வரம் பதி நமக்கெல்லாம் இங்கே ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம்னு பேர். மற்ற இடத்துலலாம் நம்ம கடல் அலைகள் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கடல் அலைகள் சுவாமிக்காக குறைஞ்சிருக்கும். எல்லாரும் போய் அந்த அக்னி தீர்த்தம் விசேஷமான ஒரு தீர்த்தம். காசியில் எப்படி கங்கை புனிதமோ ராமேஸ்வரத்தில் முதன்மையான தீர்த்தமாக இருக்கக்கூடியது அக்னி. ஏன் அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர்? அக்னின்னா என்னதுங்க? நெருப்பு. கடலில் இறங்கினா சுடுமாப்ப நடுங்கும், குளிரும். ஆனால் அந்த தீர்த்தத்துக்கு பேர் அக்னி தீர்த்தம்னு பேர். பஞ்சபூதங்கள்ல அக்னிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அக்னியில் நீங்கள் எந்த ஒரு பொருளை போட்டாலும் திருப்பி எடுக்க முடியாது. ஆகாயத்தில் ஒரு பொருளை போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? திருப்பி நம்ம கைக்கு வந்துடும். பூமியில் ஒரு பொருளை போட்டோன்னா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். தண்ணியில் ஒரு பொருளை போட்டால் இன்னைக்கு நிறைய கெமிக்கல் பிரித்து எடுத்துடலாம். ஆனால் அக்னியில் நீங்கள் ஒரு பொருளை போட்டுட்டு எனக்கு திருப்பி நேற்று சுவாமி இதெல்லாம் சக்கரை பொங்கல்லாம் உள்ள போட்டிங்களே அதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னாக்கா முடியாது. அப்போ இந்த அக்னி தீர்த்தம் நம்மளுடைய பாவங்கள்லாம் அங்கே போகும்போது அக்னியில் போட்ட மாதிரி நம்மளுடைய பாவங்கள்லாம் அங்கே போயிட்டு தூய்மையாக வெளியே வரும். அதுதான் அக்னி தீர்த்தம். அப்படி உன்னதமான ராமேஸ்வரம் தலத்திலே வேள்வி வழிபாடுகள் இனிதே துவங்குகின்றது. ஓம் குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மோ தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமः. ஓம் குரவே சர்வலோகானாம் படயே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தயே நமः. குரவே சர்வலோகானாம் படயே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ குரு சுப்ராய சுவாமினே நமः. அகமார்த்தந்த தேவானாம் கமனார்த்தந்த முக்கியதே குருகண்டாரவம் தத்ரே தேவதாவானராஞ்சனோ. ஓம் அகஜாரணபத்மார்க்கம் கஜாரணம் மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. சிவதனை வருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்தியோம் பரசுகமலஹஸ்தம் ரோபிதம் மோதகேன அருணகுசுமமாலா வியாழம்போதரந்தாம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தஹே. ஓம் நமோ பார்த்ரே समस्ते दुर्दक्षे द्वारका श्री परमेश्वरका प्रीतीर्थस्यका शिवशिवः शम्भो राज्ये आद्य ब्रह्मण्यां दिवदप्राप्ते श्वेतवराकल्पे अट्टासंयुतके कलियुगे प्रथमपादे जम्बुद्धोवे भारतवर्षे भरतखण्डे अस्मिन् मेरोर् दक्षिणे वानसे शालिवाहने सखायुक्ते वर्धमानेन व्यापकारीका चान्द्रमानेन षष्ठीनाम संवत्सराणाम् अस्य शोभकृते वर्षनाम संवत्सराणां दक्षिणायन पुण्यकालानां वृश्चिकमासस्यानाम् अस्य स्वाति नक्षत्रस्यानां शिवयोगे शिवनक्षत्रे कुङ्कणे विशेषणे विशेषस्याम् अस्यां शुभतीत्वं धर्मार्थकाम्यमोक्ष्यं शत्रुप्रप्राप्तिर्त्वम् अस्य यजमानस्यानां दिव्यक्षेत्रोद्भवस्यानाम् अस्य सिंहपुरीं श्रीवल्लीदेवसेनाम्बिका समेत सेल्वसिंगारभैरवस्वामिनः अस्य देवालयस्य गुरुमूर्तस्यानां दिगे गुरवे नमः. अस्य श्रीमत्सुब्रायस्वामिनः काशीयात्राकालेन अस्य दिगे रामेश्वरे महायात्रस्यानाम् अव्य दिव्यमूर्तस्यानां श्री पर्वतवर्धनी अंबिका समेत रामनाथेश्वरस्वामिनः परिपूर्ण कृपाकटाक्ष प्रसादाने सिद्धिरस्तु. अस्य देवस्यानां तीर्थान्ते महोत्सवकालेन भक्तमहाजनानां क्षेमस्थैर्य विद्ये विजय आयुरारोग्य बुद्धिसिद्धिरस्तु. मातृवाञ्छना पितृवाञ्छना कलस्त्रवाञ्छना पुत्रवाञ्छना सहोदरवाञ्छना सकलवाञ्छना निवर्त्यादत्तं वैपुशून्ये विशासडाग्नि लोग्नि सर्वदुर्देवता निवर्त्यादत्तं सूर्ये चन्द्रे अंगारके बुधे बृहस्पति शुक्रे शनीश्वर राहु केतु आद्यन्त नवग्रह दोष नक्षत्र दोष सकल दोष निवारणार्थं जन्म जन्मान्तर पाप शाप विमोचनार्थं जन्म पर्यन्त क्षेम्यार्थं व्यापार बुद्ध्यार्थं उद्योग अनुकूलार्थं अस्य यजमानस्यानां श्री गुरु सुब्राय स्वामिनः परिपूर्ण कृपाकटाक्ष प्रसादाने सिद्धिरस्तु. अनुज्ञ पूजयां कर्षये. ओम सुमुखाय नमः. ओम विनायकाय नमः. विघ्नराजाय नमः. गणनाथाय नमः. गजाननाय नमः. महोदराय नमः.
महादेवाय नमः सिद्धिज्ञानसमुत्तेय नमः एकदं षट्रोत्कटाय नमः देवाय नमः गजवक्तराय नमः महाबालाय नमः नागयज्ञोपवीदिनेय नमः नाभरणमूढिताय नमः सर्वार्थसम्पदाराय नमः नागयज्ञोपवीतपतेय नमः गणाध्यक्षाय नमः वरप्रदाय नमः रुद्रतनाय नमः मुदाराय नमः नायकाय नमः ब्रह्मादिवाहाय नमः पद्मरागत्वदेय नमः सोमाय नमः रक्तमाल्याणलोभनाय नमः बलाय नमः बालरूपिणेय नमः सुमुखाय नमः महागणपतये नमः शिल्पमहागणपतये नमः गजमहागणपतये नमः कर्पकमहागणपतये नमः अट्टोत्तरकेतनामार्चन पूजयां समर्पयामि धूपं दर्शयामि कर्पूरनीराञ्जलिं समर्पयामि கடலை மலர் தாம்பூலம் வைத்தையாமி கற்பூர ஜோதி தர்சயாமி கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பி கற்றிடும் அடியவ புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேனோ அத்தமும் அதியமும் வைத்திடும் மகன் மகன் மற்றொரு திரபுய மதயானை மத்தல வயிரனை யுத்தமை முதல்வனை மற்றவள் மலரோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிர மண்டி பாடும் அப்புன மதனிடை இப்பமாகி அக்கூற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே மட்டருள் மலர் கொடு பணிவேனே ஓம் ஸ்ரீ महागणपतये नमो नमः अस्य ज्ञातवाचरदेवताभ्यो नमः नागपादधरं दृष्टं रत्नोकेन विभूषितं शशाङ्कधवलं ध्यायेत् वरुणं महारासनं इमं मे वरुणस्पतिः नद्यासमृतये द्वारवस्रासके तद्भायामि ब्रह्मणावन्दमानस्तदा सास्ते यजमानो हिभिः अनेकमानो वरुणे कपोत्तिरसगुं समानायिकी प्रभोच्यहि ओम वरुणासनाय नमः ओम वरुणमूर्तये नमः ओम वरुणाय नमः ओम अपाम्बतये नमः ओम तीर्थराजाय नमः ओम जलाधिपतये नमः ओम जलक्रीडाय नमः ओम अजन्माधिपतये नमः ओम नानाविध परिमलवस्त्राणि पूजां समर्पयामि धूपम् आग्रापयामि कर्पूरज्योति दर्शयामि प्रथमान्यासन् देहनागं महिमानस्सन्ते यत्र पूर्वे साध्यासन्ति देवाः शोभनार्थे क्षेमाय नरागमनाय च भूर्भुवस्व भूर्भुवस्व भूर्भुवस्वः सर्वाभीष्टकसिद्धा ओम शान्तिरस्तु स्फूर्तिरस्तु दृष्टिरस्तु आरोग्यमस्तु आरोग्यमस्तु धनधान्यवृद्धिरस्तु कोविदेवोऽभ्यस्वं भवतु ओम तत्पुरुषाय विद्महे मकरवाहनाय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् गंगे से यमुने चैव गोदावरी नर्मदे सिन्धु कावेरी जले अस्मिन् सन्निधं गुरु अस्य गुरु सुब्राय स्वामिने नमो नमः
ஓம் குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தயே நமः ஈசானः சர்வவித்யானாம் ஈஸ்வரः சர்வமனோதிபதே பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ அஸ்ரேவஸ்யானாம் ஸ்ரீ குரு சுப்ராய சுவாமினः आवाहने स्थापने सन्निधाने सन्निरोधने दिग्बन्धने अवगुण्ठने दानत्रये तेन मुद्रान् कृत्वाम् आवाहनं नमः आचमन नमः शरणान् नमः शरणान् नमः विभूतयां धारयामि चन्दां धारयामि चन्दस्योपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि पुष्पाणि पूजयामि ॐ स्कन्धाय नमः ॐ मुखाय नमः ॐ षण्मुखाय नमः ॐ बालनेत्रच्युताय नमः ॐ प्रभवे नमः ॐ पिङ्गलाय नमः ॐ कृतिकावासिने नमः ॐ शिखिवाहनाय नमः ॐ गणन्नेतराय नमः ॐ शक्तिधराय नमः ॐ भजदासप्रपंशनाय नमः ॐ तारकासुरसंहाररक्षकाय नमः ॐ रक्षोबलमर्दन्याय नमः ॐ उन्मद्याय नमः ॐ प्रमद्याय नमः ॐ सुरसैन्यरक्षकाय नमः ॐ देवसेनापतये नमः ॐ प्राज्ञे नमः ॐ कृपालवे नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ उमासुताय नमः ॐ शक्तिधराय नमः ॐ कुमाराय नमः ॐ क्रमंशधारणाय नमः ॐ सेनान्ये नमः ॐ अग्निजन्मणे नमः ॐ विजाय नमः ॐ शङ्करात्मजाय नमः ॐ शिवस्वामिने नमः ॐ गणस्वामिने नमः ॐ सर्वस्वामिने नमः ॐ शनादनाय नमः ॐ अक्षोभ्याय नमः ॐ अजरम्बाय नमः ॐ ब्रजरम्बाय नमः ॐ अजरम्बाय नमः ॐ कमलासनसंसुताय नमः ॐ एकवर्णाय नमः ॐ द्विवर्णाय नमः ॐ त्रिवर्णाय नमः ॐ चतुर्वर्णाय नमः ॐ पञ्चवर्णाय नमः ॐ प्रजापतये नमः ॐ अगत्पतये नमः ॐ अग्निगर्भाय नमः ॐ समेगर्भाय नमः ॐ वट्वरोदसे नमः ॐ सुराग्रणे नमः ॐ वडवे नमः ॐ वडवेशप्रदे नमः ॐ कौटण्ये नमः ॐ गगनाय नमः ॐ चन्द्रवर्णाय नमः ॐ कलाधराय नमः ॐ भायाधराय नमः ॐ शङ्करात्मजाय नमः ॐ वल्लीदेवसेनाम्बिका समेत सिल्वसिंकारवेलवर स्वामिने नमः ॐ श्रीमद्गुरुवे नमः श्री सुब्राय स्वामिने नमः नारीकेलकण्डत्वजे हदनीपने ताम्बूलं वेदयामि कर्पूरज्योतिः दर्शयामि அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சொற்றுணை வேதியல் சோதி வானவல் கொத்துணை பேருந்தடி உருந்த கை சோழ சொற்றுணை வேதியல் சோதி வானவல் கொத்துணை தேருந்தடி
இல்லக விலகது இருள் கெடுப்பது உள்ளக விலக்கது ஓடி உள்ளது பல்லக விலக்கது பலரும் காண்பது பல்லக விலக்க பலரும் காண்பது பல்லக விலக்க பலரும் காண்பது நல்லக விலக்கது நமச்சிவாயமே மாப்பினை தழுவியே மாதோர் பாகத்தல் ஒப்பினை தேரும் நடி ஓடுந்த கை உள்ள நாப்பினை தழுவியே நமச்சிவாய மக்கு ஏத்தவல்லார் தமக்கு எடுக்கல் இல்லையே காதலாகி கசிந்துகள் நீர் மல்கே ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதோ நான்கினோ விப்புணர்வதே நாதன் நாமோ நமச்சிவாயவே துஞ்சலும் துஞ்சலில்லாத போது துஞ்சகமைந்த இணைவின்னாத பஞ்சகமத்தடி வாழ்த்து அஞ்ச உரைத்தன அஞ்செழுத்துமே மற்றும் பற்று எனக்கு நின்று நிற்பதும் தாங்கியல் பற்று எனக்கு நிற்பதும் தாங்கியல் நல்லையுள்ள மற்று பற்றனக்கின் பாதம் ஆங்கியன் எல்லையுள்ள கங்கையை சடையுள் வைத்தார் கதிர் புதியரமும் வைத்தார் திங்களை திகழ வைத்தார் இசை திசை தொழவும் வைத்தார் மங்கையை பாகம் வைத்தார் பழுவும் வைத்தார் அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயனையரே ஆயிரு ஞானமெல்லாம் ஆயிரங்கள் மெய்யாலை பகை
பாடினார் ஆடினார் உமையன்னோனே கூடினார் கங்கை யானை மூடினார் சாம வேதம் பாடினார் காதிகன ஆடினார் காயமே கோயிலாக கடிமணம் மடிமையாக நமச்சிவாயே வைத்த பொருள் நமக்காகுமென்று வைத்த பொருள் நமக்காகுமென்று எண்ணி நமச்சிவாயே அச்சம் ஒழித்து அணிதில்லை அம்பலத்து ஆடுகின்ற பிச்சனி பிறப்பினி பேர் நந்தி உந்தியின் மேலகைத்த கட்சின் அழகை கண்ட பின்னை கண்டு கொண்டாந்த தென்னை ஓதிய ஞானமும் ஞானப்பொருளும் ஒளி சிறந்த வேதியன் வேதமும் வேள்வியும் மாதன வேதமும் வேதமும் வேள்வியும் மாதன வேதியன் வேதமும் வேள்வியும் மாதன பின்னும் மண்ணும் வேள்வியும் மாதன சோதியம் செஞ்சுடல் ஞாயிறோ ஒப்பன மதியுமே ஐயாரம் அடித்தல ஆதியும் மந்தமுமான ஐயாரன் அடித்தலமே ஐயாரன் அடித்தலமே ஐயாரன் அடித்தலமே நிறைவாக இன்று சனிக்கிழமை இந்த இடம் கொடுத்தவர்களுக்கு திருப்பணம் தான் தரிசனம் செய்வதற்கான புண்ணியத்தை கொடுத்த அன்பினாலே வழிபடுகின்ற தேடி மால் செய்த கோயில். யார் கட்டின கோயில் இது? மகாவிஷ்ணு மால் செய்த கோயில். சீதை பிடித்து வைத்த லிங்கம். ஐயா சொன்ன வரலாறு மாதிரி மண்ணில் செஞ்சாங்களே, இத்தனை லட்சம் பேர் இத்தனை லட்சம் தண்ணியை கொண்டாந்து கங்கை தண்ணின்னு கொட்டுறாங்க, கரையிலேன்னு ஆதிசங்கரரை கேட்கும்போது லலிதா சகசரநாமத்தை சொல்லி 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 உப்பை கரைச்சி பிடிச்சி வச்ச லிங்கம் இன்னும் இருக்கு. கண்டிப்பாக வெள்ளி சனி ஞாயிறில் அங்கே கயிறு கட்டிட்டாங்க, போக முடியாது. ராமநதீஸ்வர பெருமானுடைய பின்பக்கம் இருக்கு. அடுத்த முறை வாய்ப்பு இருக்கும்போது போங்க. நல்லாற்று பெருமானை நினைந்து இங்கே நிறைவு வழிபாடாக நம்ம வீட்டுல நெய் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பொங்கல் போடுறோம். வீட்டுக்காரர் நேத்தியே சொன்னோம் முந்திரி எல்லாம் வாங்கிட்டு தருன்னு, எல்லாம் வாங்கிட்டாரு. நெய் வாங்க மறந்துட்டாரு. ஆனா பொங்கல் போட்டாகணும். அடுத்தது என்ன சேர்ப்போம்? அதுல என்ன இருந்தாதான் நெய்யா உருக்கிடுவோமே. யாரை பார்த்து வெண்ணாங்கிறீங்க? நெய்க்கார வனஸ்பதி டால்டான்னு சொல்லுவோம் இல்லையா? நல்ல நெய்யான வாத்தியமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா டால்டாவா தான் இருக்காரு. அதான் வாத்தியம் வனஸ்பதி.
நல்ல எண்ணெயும் நல்ல எண்ணமும் இருந்தா நேற்று இதெல்லாம் முன்னாடி இது பார்த்தீங்கன்னாக்கா என்ன அருமையான ஒரு சக்கரை பொங்கல் எங்களுக்கு கொடுத்தாங்க எங்க சின்னம்மா. இன்னைக்கு வரும். ஆமா. இதே ராமேஸ்வரத்துல அடுப்பு கிடையாது, சிலிண்டர் கிடையாது, வெறும் சாதாரண ஒரு குக்கரை வச்சுக்கிட்டு அழகா ஒரு சக்கரை பொங்கலை பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க எல்லாம் நினைச்சா தண்ணியிலே விளக்கறியும். போகமாத்த பூமுலைய மனஸ்பதி ராகம். போகமாத்த பூமுலைய தன்னோடு கண்ணகரம். போகமாத்த பூமுலைய தன்னோடு பொன்னகரம். பாரமாத்த கைகள் பெருமாளே
அகிந்தியநாத பெருமாளே பெருமாளே அகரமுமாகி அதிகமுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரிஜனவாகி அரணனவாகி அவர் வேதம் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதி எனதும் மூடி வரவேண்டும் மகபதியாகி அருமலாய் மகிழ்வலிகள் அடிவோனே வனமுடை வேடல் அருடைய மூது மகிழ்கதி காமம் உடைவோனே ஜெககணே தோனருளியோனே இனியானே மகிழ்வோனே ஜெககண ஜேகு கற்புத்தினினோ இன்னிக்கென்ன ஆடு மயிலோனே ஜெககண ஜேகு கற்புத்தினி தோமி தின்னிக்கென்ன ஆடு மயிலோனே ஜெககண ஜேகு முனிவர் அருளாலே மாநிலமாய் வந்த ஆசில் தவ பேரளிக்க வள்ளி மலை தனை சார்ந்தே அங்கு கூடி நேசமிக மனம் புரிந்த நின்மலரே சிறியேனை நீயே காப்பாய் தேசுணவு பொழில் சோழும் சிங்கபுரிதனில் அமர்ந்த தெய்வ குன்றே தெய்வ குன்றே ஒருவாய் அருவாய் உலராய் நிலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் உடனே உருவாய் அருவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிர கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் உடனே உருவாய் 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 கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கன்னியகுமாரி அருள் காந்தி மதி மீனாட்சி கன்னியகுமாரி அருள் காந்தி மதி மீனாட்சி கன்னியகுமாரி அருள் காந்தி மதி மீனாட்சி கருணை பர்வதவர்த்தனி கமலை பராசக்தி அறம் வளர்த்தவள் சிவகாம சுந்தரி காளி உமை பிரம்மவித்தை தன்னிகரில்லா ஞான அபய வரதாம்பிகை தையல் அபிராமி மங்கை தந்த அகிலாண்ட நாயகி அறம் வளர்த்தவள் தன்னருள் செய் காமாட்சி 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 பர்வதவர்த்தனி தூரம்பால் பேர் பர்வதவர்த்தனி என்னை அருள் செய் காமாட்சி சிவகாம சுந்தரி இலங்கு நிலாயதாட்சி எழில் பிரம்மராம்பிகை இலங்கு பார்வதி ஆதி என்னில்ல நபரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்துள் நிலை
விசாலாட்சியா விசாலாட்சியா. இன்னைக்கு வரைக்கும் நீங்க சோறு போட்டுறீங்க, நாளைல இருந்து என் பொண்டாட்டி தான் எனக்கு சமைச்சு போடணும். விசாலாட்சியாம் அந்த கோடிகள் பணி அகண்ட பூரணி எனும் அன்னமூரணி அன்னையே அன்னையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்ந்தமலை துதிக்கின்ற மெல்கொடி வெண்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியங்கள் எடுத்துணையே கண்ணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர்கதிய மனம் தரும் தெய்வ மடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எண்ணம் தரும் கண்டரில் தனக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுடம் பூநிறத்தால் புவியடங்க காத்தாலை அங்கையில் பாசாங்குளம் கருமுகிலும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார் ஒரு திங்கில்லையே தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமண்ய உததோதயிஷவே நமः நமஸ்தே அஸ்து தன்மனே பாகுப்யாம் உததே நமः யாதைஷ சிவதமா சிவம் பபூவ தேதருः சிவாசரभ्या யாதவதயானோ ருத்ரமృடயா யாதே ருத்ரசிவாதனூரகோரா பாபகாசினி தயானஸ்தனுவாசந்தமயா கிரிஷந்தாபிசாகலீஹி யாமிஷம் கிரிஷந்தகஸ்தே விபர்ஷஸ்தவே சிவாம் கிரித்ரதாம் குருமாயீகும் ஸ்ரீஸ்வருஷம் ஜகதே சிவேன வருஷாத்வா கிரிஷாட்சாத்வதாமசீகி யதா நः சர்வமிஜ்ஜகதே யக்ஷகும் சுமனாததே அத்யவோசாதி திவக்தா பிரதமோ தைவ்யோ பிஷகே அஹீவிண்ட சர்வாந்தகம் வயம் சர்வாஜ்ஞாதிதான்யः असौ यस्ताम्रोरणवदवभृष्यमङ्गलः ये क्षेमागं रुद्राभिदो दुष्टश्रुताः सहस्रशो वैशाखं एडगीमहे असौ यो वदर्पतिनीलग्रीवो विलोकितः उदैनं गोपा अदृशन् उदहार्यः उदैनं विश्वा भूतानि सृष्ट्वा मृडयादिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय विनुषे अदो येऽसि सद्वानां देव्योर्कर्णमः प्रमुञ्चदन्मनस्वभयोरात्रियोग्यां याज्ञदेवस्परापापदादाभावो भवाम् अवदैतनुष्वकं सहस्राक्षायतीर्यसल्यानामुवा शिवो नः सुमना भवा विद्यन्तनो रवर्तिनो विशल्यो मानवाकुमुद अनेकन्नस्येषवा पुरश्शनिषङ्गतीरि यादे हेतिर्वेणुगमहस्ते बभूव देदनुः तया अस्मान् विश्वदश्वमयक्षमयादिपूजिताः नमस्ते अस्त्वायुधायानायुधाय दृष्टनये उभाभ्यां ददो नमो बाहुभ्यां तमदन्मने परिदो तन्मनो हेतिरस्मान् मृणक्तु विश्वदाः अदो युषसवारे अस्मिन्निदेव्यो ॐ नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय रघुरान्धाय नीलाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. सिद्धूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुर तारानायकशेखरां स्मतमुखिं मावीनवशोरुगां पाणिभ्यामलिपूर्णरक्तक्षकं रक्तोत्पलं विप्रतिं सौम्यां रत्नगणस्तरक्तचरणां ध्यायेत् परमाम्बिकाम्. ॐ सिन्धूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुर तारानायकशेखरां स्मतमुखिं मावीनवशोरुगां पाणिभ्यामलिपूर्णरक्तक्षकं रक्तोत्पलं बिभ्रतिं सौम्यां रत्नगणस्तरक्तचरणां ध्यायेत् परमाम्बिकाम्. ओम श्री ललिता सहस्रनाम स्तोत्र स्वामिनः ओम ललिता देव्यै नमो नमः नमः स्वाहा स्वाहा.
ओम जातवेदसे सुनवाम सोमराति यदोर्दहाद्वेदः सनस्पर्शति दुर्गानुष्वा नावेव सिन्धुं दुरिदाद्यग्निः धामग्निवर्णां तपसां ज्वलन्तीं वैरोचने कर्मवले जुट्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुधरासिधरासे नमः ओम ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्मणाधिपतिर्ब्रह्मणोऽधिपतिः ब्रह्मा शिवो मे अस्तु सः शिवो ओम श्रीमत्सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम श्री सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो श्रीमत्सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा रेभ्यो दहोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रदमनाय नमः सर्वभूतमनाय नमो मनोन्मनाय नमः ओम श्री सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा ओम नदत्र सूर्यो भाति न चन्द्रतारकं नमो विद्युतो भान्ति उदोऽयमग्निः तमेव भान्ति मुनबाधि सर्वं तस्य वासा सर्वविदं देवादि ओम श्रीमत्सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रदमनाय नमः सर्वभूतमनाय नमो मनोन्मनाय नमः ओम श्री सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा ओम तद्रुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् श्रीमत्सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा सद्यो जातं प्रपद्यामि सद्यो जाता वै नमो नमः भवे भवे नादि भवे भवस्मां भवोद्भवाय नमः ओम श्री सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा ओम नमो भवाय नमो सर्वाय नमो प्रतिसद्याय नमो याम्याय च क्षेम्याय नमो श्रीमत्सुब्राय स्वामिने नमो नमः स्वाहा स्वाहा ओम हिरण्यपात्रवतो पूर्णं ददाति मदव्योस्राणदीन् एकदा ब्रह्मणोपकरति एकदैव यजमान आयुष्तेजो ददाति ओम श्री सुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा ओम होरेभ्यो दहोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः श्रीमन्महासुब्राय स्वामिने नमो नमः नमः स्वाहा स्वाहा महापूर्णाहुति आனது நடைபெறுகிறது வாத்தியம் பூர்ணாகுதி உத்தமாம் ஜோதி
ஓம் கோதாரம் ரத்னதாரம் ஓம் ஓம் விஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தோ தேவோ வஸ்ஸவிதா பிரார்த்ததமாய கர்மணே ஓம் ஓம் அக்னாயாகி வீதகே பிரணானோ வியதாயதே நிகோதாதஸ்ய பர்ஷகே ஓம் ஓம் சன்னோ தேவீரவட்டஹே ஆபோபவந்த பீதஹே சம்யோரவிக்ஷரவந்துனः ஓம் ஓம் ध्याये नित्यं महेशं रजतगिरिनिभं चारुचन्द्रावदंसं रत्नकल्पोज्ज्वलाङ्गं परसमृगपरापीतिगस्तं प्रसन्नं पुट्टाय सिल्लादार वलिगडत्वं सिंगापुरी दलिलमर्द दैवकुण्डे ओम सुद्धि प्रजाभ्यः परिपालन्ध्याम्नाय नमार्गेण अयं मयेचा गोविरदेवोऽभ्यसोऽस्त नित्यं लोह समस्तस्विनो யாத்திரையினுடைய ஒவ்வொரு இடமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள். பழனியாகட்டும், நேற்றைய தினம் காரைக்குடி நகரத்தார் இல்லமாகட்டும், இன்றைய தினம் திருப்பனந்தாள் ஆதீனத்தினுடைய வளம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய தொடர்பு என்னன்னாக்க, காசியிலே நாம திருப்பனந்தாள் மடத்தில் இருந்து தான் இந்த மாதிரி வேள்வி பண்ணி கங்கையில் எல்லாரும் ஒன்றா போய் ஸ்நானம் பண்ணோம். அதே மாதிரி ராமேஸ்வரத்திலையும் திருப்பனந்தாள் திருமணத்தினுடைய ஆதரவாலே இன்றைய தினம் இங்கே நாம் வேள்வி செய்து வழிபாடுகளை நிறைவாக இங்கு செய்துள்ளோம் என்றால் அதற்கு நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய திருமணத்தினுடைய மேலாளர் சிவத்திருவாளர் சூரிய நாராயணன் அவர்களும், அவர்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய சிவத்திருவாளர் சங்கர நாராயணன் ஐயா அவர்களுக்கும், இங்கே
சுப்ராய சுவாமி அறக்கட்டளை சார்பாகவும் நமது குழுவினர் சார்பாகவும் சிறப்பு மரியாதையானது வழங்கப்படுகிறது சாமி.
நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. 1000 எண்ணிக்கைனா நம்ம தள்ள வந்துன்னா கையில போட்டு கோயில் கத்தி கோயில் எல்லாம் இருக்கு. நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்செனும் நீங்காதான் வாழ்க, திருமுகநிலையாழ்க, குருமனிதம் வாழ்க, ஆகமம் வாழ்க, நின்பால் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏகம் கருத்தாழ்ந்த புறத்தாக்கு செய்ய ஒன்றன் பூங்கடல்கள் வெல்க, புறம்புய்வார் உன்னடிடும் போன்றடல்கள் வெல்க, புறம்புய்வார் உங்களுக்கும் செய்வோம் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி இறை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, தேயத்தே நின்ற விமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துறையும் உடையவன் அடி போற்றி, ஆறாவது நிலம் மருமம் மலை போற்றி, சிவன் அவன் என்று வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் கண்ணை உந்தை வினை முழுதும் போயவனை கண்டார் கண்ணுதனை கண்டாட்ட வந்தேனே என்னதற்கு எட்டாய் விழாய் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிற்காய் விலங்குழியாய் எண்ணினை எல்லை உள்ளாகி பூவாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் தேவராய் எல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருங்கருக்கே எம்பெருமான் நீயே உன் பொன்னடிகள் கண்டென்று விடுக்கே நீயே என் உள்ளத்துள் ஒன்றாக வாழ்கின்ற பெரியார் இறப்பார்
ஆக்கம் அளவில் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள்வாய் போக்குவாய் நாட்டத்தின் நேரியாய் தேயாய் நடியானே மாற்றம் மனங்களே அறிந்தவரையோரே கரந்தவால் கண்ணருளை கலந்தார் போல திறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எம்பெருமான் நிறங்களோரை ஐந்தோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாயை உடலை அறம்பாவும் என்னும் மரங்களித்தால் கட்டி புறந்தோர் போற்றி மூடி பலந்தோறும் பலந்தலங்கம் சிந்தனையுள் உன்னவில் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியோ வண்ண உரிமை உடையோ வளரும் பவல நிறமோ அண்ணல் அரண்முரன் ஏறோ அகலம் வலாயரவம் பின்னல் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னார் யாரென்றும் இல்லை இங்கே வருவதும் காசி வரை சென்று இந்த யாத்திரையானது இன்றோடு இங்கே நிறைவடைகின்றது. காசிக்கு வந்த அன்பர்கள் கூட சில அன்பர்கள் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறார். ஏனைய அன்பர்களுக்கு இந்த திருவருள் கிடைச்சிருக்கின்றது ஒரு பெரிய விஷயம். மேலும் இங்கே வராத அன்பர்களுக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் இந்த பலனை அத்துணை அன்பர்களும் தர வேண்டி ஐம்பெரும் அந்தாதி சாற்றி இங்கே ஒரு கந்தர்வனையும் சாற்றுவார். மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாணி நீர் சுமந்தே தீ
அழியாது அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கண்ணிலே வருவன கண்டே கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே இத்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனே பார்த்தனுக்கு அருள் செய்த குடியேன் சிற்றம்பல கூத்தனை குடியேன் மறந்து உய்வனோ பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேலியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையுள் தன்னார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலை பாடுகிறார் அம்மானாய் அற்றவர்களுக்கும் கற்பகக்கணியை கரையிலா கருணை மாகடலை அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செத்தவர் உரங்கள் செப்பையங்குமனை திருவேணி விடலை வீட்டிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு உள்ளம் குளிர எண்கள் ஒழுங்கனவே ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நான் நாராயணனோடு நான்முகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டுமே வேத நெறிதளித்தோம் மிக செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மணந்தழுத சீத வளவய புகழ திருஞான சம்பந்தர் பாதமலர் திருத்தொண்டு கொண்டு பரவுவார் புத்தவளே பூணம் 14 புத்தவண்ணம் காத்தவளே நாத்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. ராமபிரான் திருப்பாதம் பட்ட இடம். இதே மாதிரி அயோத்தியில ராமர் பிறந்த இடத்துல குருமூர்த்தத்தினுடைய வழிபாடு நடந்து இன்னைக்கு ராமர் வழிபாடு செய்த ராமேஸ்வரம் திருத்தலத்திலே ராமபிரானை உணர்த்தக்கூடிய திருப்புகழை சாற்றியது. தொந்தி சரிய மயிரே வெளிரகிரை தந்த மகைய முதுவே வலைய தொங்க ஒருகை தடிமேல் வர மகளின கையாடி தொண்டு குழமணிவனாரென இருமல் கிண்கின முனுரையே குளர விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாயே வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனமயுருவே தனையும் இளமைந்தருடமை கடனே தனமுடுகு தூயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் என்று சருவமலமே பொழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேனும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மறுபும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மறுபும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் இலை வேறொடும் அடியே அடு தீரா திங்கள் அரபு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே வான்முகில் வளாது பெய்ய நான் மறை அரங்கள் உங்கள் நற்றமும் உலகம்